நாமும் பொய்கள் பேசலாம், புரணிகள் பேசலாம். என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, பாவிகளை மீட்கவே நான் வந்தேன். நான் குறையுள்ளவன். இயேசுவின் சீடர் யார் என்ற ஒரு மைய சிந்தனையுடைய அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்பதையும் நான் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களுக்கு இருந்த அந்த தகுதிகளை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும். இயேசுவை மறுதலித்த புனித பேதுரு, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு, கோபத்தின் உச்சியில் சென்ற இடியின் மக்களாகிய யாக்கோப்புவும் யோவானும், இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்பாத தோமா, தீவிரவாதியாயிருந்த சீமோன், ரோமையர்களுக்கு வரிகட்ட சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயு, இப்படிப்பட்ட நபர்கள், குறைபாடு உள்ளவர்கள்தான் இயேசுடைய சீடர்களாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். இது குணநலன்களில் உள்ள குறைபாடு. உடல் குறைபாடு இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடராக அழைப்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்க வேண்டும். குழந்தை இல்லை என சொல்லப்பட்ட ஆபிரகாமாக இருக்கட்டும், திக்குவாயாக பேசக்கூடிய மோசேவாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட இந்த சூழலில் குறைபாடு என்பது இறைவனுடைய பார்வையில் ஒன்றுமில்லை. மனிதனுடைய பார்வை வேறு, இறைவனுடைய பார்வை வேறு. எனவே இதில் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த குறைபாடுகளை நாம் நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. எனவே யூதாசு எவ்வாறு இறுதி வரையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருந்து சீட தகுதியை இழந்து விட்டார் என்பது அதனுடைய. எனவே நாமும் கடவுளுக்கு பலவீனமான மனிதர்களாக இருக்கிறோம். நாமும் பொய்கள் பேசலாம், புரணிகள் பேசலாம், தகுதியற்றவர்களாக இருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம். இருப்பினும் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் ஆழமாக விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அதனுடைய நிமித்தம் அந்த பாவங்களில் இருந்து நாம் எப்பொழுது சரியான பாதையை நோக்கி வருகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடராக முழு தகுதி நமக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை புனித பேதுரு மறுதலித்தார். ஆனால் இயேசு உயிர் பெற்ற பிறகு அதே ரோமியருடைய முன்னிலையிலும் பரிசேயருடைய முன்னிலையிலும் இயேசுதான் என் இறைவன், என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை, இயேசுடைய பெயரால் சொல்லுகிறேன் என்று இயேசுவுக்கு சாட்சி பகர்கிறார். பேர் ஒவ்வொரு சீடர்களும் தங்களுடைய உயிரை கொடுக்கிறார்கள். கோபத்துடைய உச்சியில் சென்று இவர்களை அழித்து விடவா, வானகத்திலிருந்து நெருப்பு மலையை புளிய கட்டளையிடவா என்று கேட்ட யாக்கோப்பு கூட திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியாக தன்னை ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து இந்த குறைகளில் இருந்து அவர்கள் எவ்வாறு நிறைவை நோக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்தார்கள், அவர்கள் முழு சீடர்களாக மாறினார்கள். ஆனால் யூதாசு இஸ்காரியோத்து மட்டும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரையிலும் அப்படியே இருந்தார், சிறிது கூட மாற்றம் இல்லை என்பதை பார்க்கிறோம். இப்ப நானும் கிறிஸ்துவானாக இருக்கிறேன். அப்ப கிறிஸ்தவனாக இருப்பதில் நாம் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்ற முயற்சியும் எடுக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நான் கிறிஸ்தவனாகவே இருக்கிறேன் என்பதில் அல்ல, மாறாக கிறிஸ்துவாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நாம் கடந்து சென்று விட்டோம் என்றால் நாமும் மனம் மாறிய அந்த திருத்தூதர்கள், சான்று பகர்ந்து தன்னுடைய இன்னுயிரையே கொடுத்த திருத்தூதர்கள், புனிதர்களுடைய வரிசையில் நாமும் இடம்பெறுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இதனுடைய சார அம்சம் என்னவென்றால், நல்ல மனிதர்கள் தான் இயேசுவுக்கு சீடராக இருக்க முடியும், தூய்மையான மனிதர்கள் மட்டும்தான் இயேசுவுக்கு சீடராக இருக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்? பாவிகளை மீட்கவே நான் வந்தேன், தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடிதான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என சொல்லுகிறார். எனவே இயேசு கிறிஸ்து குறைகள் உடைய மனிதர்களை நிறைவாக மாற்றக்கூடிய தகுதியுடையவராக மாற்றுகிறார். எனவே ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், உனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லுகிறார்களா? வானத்து விண்மீன்களின் கடல் மணலை போல உன்னோட சந்ததியை பெருக்குவேன் என்று சொல்லுகிறார். அதே போல திக்குவாயாக இருக்கக்கூடிய மோயிசனை இஸ்ரேல் மக்களை எவ்வாறு மீட்டு வருகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே,
நாமும் பல குறைபாடுகளோடு இருக்கலாம், அது இயல்புதான். ஆனால் அந்த குறைபாட்டிலேயே இருந்துவிடக் கூடாது என்பதுதான் இயேசுடைய விருப்பம். யூதாஸ் இஸ்காரியோத்து இறுதியில் கூட மனமருந்தி மன்னிப்பு கேட்டிருந்தால் இயேசு கிறிஸ்து மன்னித்திருப்பார். ஆனால் அந்த குறைபாடை அவரால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் இயேசுடைய சீடராக இருக்க தூய்மையான தகுதி இருந்தால்தான் இயேசு என்னை சீடராக ஏற்றுக்கொள்வார் என்பது அல்ல. மாறாக எவ்வளவு குறைபாடு இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வார். நாம் தான் அந்த குறைபாடை நிறைவாக, அதாவது நற்பண்புகளால் நம்மை அணி செய்ய வேண்டும். நற்பண்புகளால் நம்மை அந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நேர்மறையான எண்ணத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். எனவே நான் குறையுள்ளவன் என்று சொல்லிக் கொள்வதை விட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அந்த திருத்தூதர்கள் எவ்வாறு இயேசு கிறிஸ்து சான்று பகர்ந்தார்களோ, தன்னையே கையளித்தார்களோ, அதே போல நாமும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய உண்மை சீடர்களாக மாற வேண்டும். எனவே நாமும் தகுதி பெற, நாமும் தீய சிந்தனைகளிலிருந்து, தீய வழிமுறைகளிலிருந்து, தீய நெறிகளிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து, தீய பேச்சுக்களிலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்து நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம் என்றால் நாமும் அவருடைய சீடராக மாற முடியும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வேண்டி இந்த நாளிலே இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து, இறைவா, என்னிடம் குறைகள் உண்டு, அந்த குறைகளை நிறைவாக்கி கொள்ள உம்முடைய அருள் எனக்கு தேவை. எனவே என்னை உம் சீடராக மாற்றியறணும். நான் பலகீனம் கொண்டிருக்கிறேன், நான் பாவிதான், இருப்பினும் என்னை நீர் பரிசுத்தமாக மாற்றி உம்முடைய சீடனாக மாற்ற தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.